தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக திமுகவின் சதியால்தான் 41 பேர் உயிரிழந்தனர் என்று தாவேக வழக்கறிஞர் அறிவழகன் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வளாகத்தில் தாவேக வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அழித்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். திமுகவின் சதியால் 41 பேர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் என்றும் கூறினார். அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கி விடுவார்கள், அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட அந்த எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்களை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று 2 கோரிக்கைகளின் அடிப்படையில் மொத்தம் 3 விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கு வந்தோம். வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இதுவரை எங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம். இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்.